ஹாய். இன்னைக்கு உலகம் ரொம்ப முன்னேறிடுச்சு. ஒரு ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்னு நெறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நம்பர் 1 ஐவிஎஃப். ஐவிஎஃப்னா என்ன? ஒரு பெண்ணோட எக்கை வளர வச்சு, அதை பாடியிலேருந்து வெளியில் எடுத்து, நம்மளோட ஐவிஎஃப் லேபில் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸை இந்த எக்ஸோட சேர்த்து பிளேஸ் பண்ணிட்டு அதை தானே ஜாயின் பண்ணுற விடுற ப்ராசஸ் தான் ஸோ கன்வென்ஷனல் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் பாடிக்கு வெளியில் நடக்குது, பட் எக் அண்ட் ஸ்பெர்ம் தானாக தான் மீட் ஆகணும். இதுதான் ஐவிஎஃப் ப்ராசஸ். ஸோ அடுத்த டெக்னிக் என்ன? இக்ஸி, தட் இஸ் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அணுக்கள் கம்மியாக இருக்கவங்க, இல்லை எக் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, ஏஜ் அட்வான்ஸ் ஆன கப்பலுக்கு எக் அண்ட் ஸ்பெர்ம் நேச்சுரலாக மீட் பண்ணுறதுல வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெர்மாக எடுத்து அதோட வால் பகுதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து டைரக்டாக ஒரு எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம இக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வி மேக் ஷுர் தட் ஃபர்டிலைசேஷன் இஸ் டன். ஓகே. ஸோ அண்ட் நம்பர் 3 ஐவிஎம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இன்விட்ரோ மெச்சுரேஷன். பாடிக்குள்ளே எக்கு வளர வைக்கிறதுல நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முட்டைகள் சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போதே வெளியில் எடுத்து அதை நம்ம எக்ஸ்டெண்டடாக கல்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணுற ப்ராசஸ்ஸை தான் ஐவிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அதர் டெக்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி, தட் இஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். ஸோ ஒரு கப்பலுக்கு ப்ரீவியஸாக நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களோட எம்ப்ரியோஸ் மரபணு வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் பிஜிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம எக் அண்ட் ஸ்பெர்ம் ஜாயின் பண்ணிட்டு கிடைக்கிற பேபி இருக்கு இல்லையா, எம்ப்ரியோன்னு சொல்லுவோம், அதில் சில செல்களை மட்டும் பிரித்து எடுத்து ஜெனட்டிக்ஸ் லேபுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க அந்த குழந்தைக்கு மரபணு ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அதில் நார்மலான குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்காங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல கருவை மட்டும் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ்ஸை தான் பிஜிடி அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் சில மரபணு கோளாறுகள் இருக்க ஃபேமிலிஸ்லேருந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர கப்பிள்ஸ்க்கு அவங்களுக்கு பரம்பரையாக வந்துட்டு இருக்க நோய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிஜிடி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வேறு என்னென்ன அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்னு பண்ணால் அந்த மந்த்லேயே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதை ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வெரி அட்வான்ஸ்டு க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. தட் இஸ் எக்கோ ஸ்பெர்மோ இல்லை கருவாக உருவாகின எம்ப்ரியோவோ எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல அந்த எம்ப்ரியோ எப்படி இருக்கோ, ஈவன் 10 வருஷம் கழிச்சு அதை வெளியிலேருந்து அதை க்ரையோ ப்ரிசர்வேஷன்லேருந்து வெளியில எடுத்தா கூட அதே குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, திருமணம் ரொம்ப தள்ளி போகிற கப்பலுக்கு அல்லது கேன்சர் மாதிரி டிசீசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் இது ரொம்பவே ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களோட விந்தணுக்களோ இல்லை கருமுட்டையோ சுத்தமாக அழிஞ்சு போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை ஏற்படலாம். இதை நம்ம கேன்சர்னு ஒரு டயக்னோசிஸ் வந்தோடனே உங்களோட ஆன்காலஜிஸ்ட் இந்த ஒப்பீனியனை கொடுப்பாங்க. அவங்க எங்களை மாதிரி ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ்க்கு அந்த பேஷண்ட்ஸை அனுப்புனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஐவிஎஃப் முறையிலையோ இல்லை ஸ்பெர்ம் ப்ரிசர்வேஷன் முறையிலையோ அவங்களோட உயிரணுக்களை நம்ம சேமித்து வைக்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பேபிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரீவியஸ் ஃபெயிலியர்ஸ்னால உங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் த சேம் சிச்சுவேஷன் எனி மோர். ஏன்னா நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்சனலைஸ்டு கேர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்தது என்ன ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டோட வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு பாஸ் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.